Hello friends, I am teacher Vasan. I went அப்படின்னா நான் சென்றேன் to my farm என்னுடைய விவசாய நிலத்திற்கு. farm அப்படின்னா பண்ணை விவசாய நிலம் அப்படின்னு அர்த்தம். early அப்படின்னா சீக்கிரமாவே முன்னதாகவே முன்கூட்டியே in the morning காலையில். early in the morning அப்படின்னா தமிழுக்கு ஏற்ற மாதிரி அதிகாலையில் அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கலாம். சரி, நான் அதிகாலையில் இல்லைன்னா நான் காலையில் சீக்கிரமாவே எனது விவசாய நிலத்திற்கு நான் சென்றேன். ஃபார்ம் அப்படின்னா விவசாய நிலம் அல்லது பண்ணை. ஏர்லி அப்படின்னா முன்கூட்டியே முன்னதாகவே சீக்கிரமாகவே அப்படின்னு அர்த்தம். சரி, த ஃபார்மர் பிளவுட் த ஃபீல்ட் வித் அ டிராக்டர். சரி, இப்போ கவனிங்க, PLOUGH இது வந்து ப்ளோ அப்படின்னு தான் உச்சரிக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? உழுவது அப்படின்னு அர்த்தம். PLUGHED ப்ளோ. இதோட பாஸ்ட் தான் பிளவுட். PLOUGHED பிளவுட் அப்படின்னு தான் உச்சரிக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? உழுதாச்சு. த ஃபார்மர் பிளவுட் அப்படின்னா விவசாயி உழுதார். த ஃபீல்ட் விவசாய நிலத்தை, அதாவது நிலத்தை வித் டிராக்டர் டிராக்டரால். த ஃபார்மர் பிளவுட் அப்படின்னா விவசாயி உழுதார். ஃபீல்ட் அப்படின்னா வயல் அல்லது நிலம். சரி, ஐ சோட் அப்படின்னா நான் விதைத்தேன். சரி, இப்போ கவனிங்க, SOW இது வந்து விதைப்பது அப்படின்னு அர்த்தம் இருக்கு. சோ இதோட பாஸ்ட் தான் சோடு அப்படின்னா விதைச்சாச்சு. சோடு. சரிங்களா? உச்சரிப்பை கவனிச்சிட்டீங்களா? சரி, ஐ சோட் தி சீட்ஸ் அப்படின்னா நான் விதைகளை விதைத்தேன். இந்த சாஃப்ட் சாயில் மென்மையான மண்ணில். சாயில் அப்படின்னா மண் அப்படின்னு அர்த்தங்களா? சரி, சாஃப்ட் அப்படின்னா மென்மையான. சரி, அடுத்தது ஐ வாட்டர்ட் அப்படின்னா நான் தண்ணீர் ஊற்றினேன் அப்படின்னு அர்த்தம். வாட்டர் அப்படின்ற வார்த்தைக்கு தண்ணீர் அப்படின்னு அர்த்தம் இருக்கு. தண்ணீர் ஊற்றுவது அப்படின்னு அர்த்தம் இருக்கு. ஐ வாட்டர்ட் அப்படின்னா நான் தண்ணீர் ஊற்றினேன். த பிளான்ஸ் செடிகளுக்கு. ரெகுலர்லி தொடர்ச்சியாக. எவ்ரிடே தினமும். நான் ஒவ்வொரு நாளும் செடிகளுக்கு தவறாமல் நீர் பாய்ச்சினேன். ஐ வாட்டர்ட் அப்படின்னா நான் தண்ணீர் ஊற்றினேன், நான் நீர் பாய்ச்சினேன் அப்படின்னு அர்த்தம். ரெகுலர்லி அப்படின்னா தொடர்ச்சியாக அப்படின்னு அர்த்தம். சில வாக்கியங்கள்ல தவறாமல் அப்படின்னு கூட அர்த்தம் எடுத்துக்கலாம். வித்தின் அ வீக். வித்தின் அப்படின்னு சேர்த்து வச்சுருங்க. வித்தின் அ வீக் அப்படின்னா ஒரு வாரத்திற்குள். வித்தின் அ மந்த் அப்படின்னா ஒரு மாதத்திற்குள். வித்தின் அ இயர் அப்படின்னா ஒரு வருடத்திற்குள். சரிங்களா? சரி, ஓகே. த சீட்ஸ் விதைகள். பிகன் ஆரம்பித்தன அப்படின்னு அர்த்தம். BEGIN பிகின் அப்படின்னா ஆரம்பிப்பது. பிகின் இதோட பாஸ்ட் தான் பிகன் அப்படின்னா ஆரம்பிச்சாச்சு. த சீட்ஸ் பிகன் அப்படின்னா விதைகள் ஆரம்பித்தன. எதுக்கு? டு க்ரோ வளர்வதற்கு. into small plants சிறிய செடிகளாக. ஒரு வாரத்திற்குள் விதைகள் சிறிய செடிகளாக வளரத் தொடங்கின. பிகன் அப்படின்னா ஆரம்பித்தன, தொடங்கின. சரி, ஐ ரிமூவ்ட் அப்படின்னா நான் அகற்றினேன். த வீட்ஸ் களைகளை. வீட்ஸ் அப்படின்னா களைகள் அப்படின்னு அர்த்தம். அதாவது வயல்ல தேவையில்லாத செடிகள் இருக்கும் இல்லையா, அதுதான். ஃப்ரம் த ஃபீல்ட் வயலிலிருந்து, நிலத்திலிருந்து. தினசரி பயன்படுத்தப்படும் 1000 இங்கிலீஷ் வாக்கியங்கள் தமிழ் அர்த்தத்துடன் ஒரே PDF-ல வெறும் 199 ரூபாய் மட்டுமே. ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க. இது புக் இல்ல, PDF ஃபைல். ஃப்ரீ டைம்ல PDF ஓபன் பண்ணி போன்லயே லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்க பணம் அனுப்பிய உடனே வாட்ஸ்அப் மூலமா PDF உடனடியா வாங்கிக்கலாம். ஐ ரிமூவ் த வீட்ஸ் ஃப்ரம் த ஃபீல்ட் அப்படின்னா நான் வயலில் இருந்த களைகளை அகற்றினேன். வீட்ஸ் அப்படின்னா களைகள். த கிராப்ஸ் அப்படின்னா CROPS. கிராப்ஸ் அப்படின்னா பயிர்கள் அப்படின்னு அர்த்தம். சரி, இப்போ கவனிங்க, GROW க்ரோ அப்படின்னா வளர்வது. க்ரோ இதோட பாஸ்ட் தான் GREW. இது எப்படி உச்சரிக்கணும்? க்ரூ அப்படின்னு தான் உச்சரிக்கணும். த கிராப்ஸ் க்ரூ அப்படின்னா பயிர்கள் வளர்ந்தன. டால் அண்ட் ஹெல்தி உயரமாகவும் ஆரோக்கியமாகவும். அண்டர் த சன் சூரிய ஒளியின் அடியில். பயிர்கள் சூரிய ஒளியின் கீழ் உயரமாகவும் ஆரோக்கியமாகவும் வளர்ந்தன. கிராப்ஸ் அப்படின்னா பயிர்கள். ஹெல்தி அப்படின்னா ஆரோக்கியமாக. ஃபைனலி இறுதியாக, கடைசியாக. இட் வாஸ் டைம் டு ஹார்வெஸ்ட் அறுவடை செய்ய நேரம் வந்தது. த கிராப்ஸ் பயிர்களை. ஹார்வெஸ்ட் அப்படின்னா அறுவடை அப்படின்னு அர்த்தம். கிராப்ஸ் அப்படின்னா பயிர்கள். நம்ம தமிழ்ல பேசக்கூடிய அன்றாட வாக்கியங்களை இங்கிலீஷ்ல இப்படி பேசலாம்னு சொல்லி ஒரு 1000க்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்களை தமிழ்ல மொழிபெயர்த்து ஒரு 5 PDF நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேங்க. ஒரு PDF ஓட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 50 rupees. ஆனா இந்த 5 PDF-யும் நீங்க 250 ரூபாய் கொடுத்து வாங்க தேவையில்லை. ஜஸ்ட் 199 rupees பே பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். இந்த PDFs-ல இருக்கக்கூடிய 1000 வாக்கியங்களும் பேசக்கூடிய வாக்கியங்கள் தானே தவிர இந்த சென்டென்ஸ் கொடுத்து வச்சிருக்காங்களே இதை நான் எங்க பேச போறேன் அப்படின்ற ஃபீலே உங்களுக்கு வராது. இதை நீங்க PDF ஃபார்மேட்ல வாங்கிக்கிறதால உங்களுடைய ஃப்ரீ டைம்ல PDF ஓபன் பண்ணி போன்லயே லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்க பணம் அனுப்பின உடனே வாட்ஸ்அப் மூலமா உங்களுக்கு 5 PDF-யும் அனுப்பிடுவேன். So what are you guys waiting for? ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க, இல்லனா கால் பண்ணுங்க.